ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம யாமிஷிபாயோட சீசன் 2 எபிசோட் 2 தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். எபிசோட் 2 ஓட பேரு கிச்சன். மிட்சுகோன்னு ஒரு பொண்ணு அவளோட ஹைஸ்கூல் ஃப்ரெண்ட் அயானோ அவளோட வீட்டுக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணியிருக்கா. மிட்சுகோவும் அவளோட வீட்டுக்கு வந்து உட்கார்றான். அயனோவும் கொஞ்ச நேரம் இரு நான் சமைச்சிடுறேன்னு சொல்ல, அப்ப மிட்சுகோ பக்கத்துல இருக்கிற ஏர் கண்டிஷனரை பாக்குறா. அதுல இருந்து ஒரு மனுஷன் பேசுற மாதிரியும் முணுமுணுக்கிற மாதிரியும் அந்த வென்ட்ல இருந்து சத்தம் கேட்க, அந்த நிமிஷம் அந்த வென்ட்ல இருந்து ஒரு கண் திறந்து அவளை பாக்குது. மிட்சுகோவும் பயந்து போய் பாக்குறா. இந்த வீட்டுல ஏதோ தப்பா நடக்குதுன்னு அவன் நினைக்கிறான். அயனோவும் நான் சமைச்சிட்டேன் வா சாப்பிட ஆரம்பிக்கலான்னு கிச்சனை விட்டு தள்ளி வர, கிச்சன் சிங்க்ல இருந்து ஒரு உருவம் மிட்சுகோவை பாக்குது. மிட்சுகோவும் இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்க, அயனோவும் சாப்பாடை வச்சுட்டு அவளை சாப்பிட சொல்றான். மிட்சுகோவும் அந்த உருவத்தை பார்த்துட்டு இருக்க, அது கொஞ்சம் கொஞ்சமா அவ கிட்ட வருது. மிட்சுகோக்கு இந்த உருவம் தெரியுது. ஆனா அயோனிக்கு எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அயனோ மிட்சுகோ கிட்ட ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க, நான் சமைச்ச பாஸ்தா உனக்கு பிடிக்கலையான்னு கேட்க, அதுக்கு மிட்சுகோவும் அப்படியெல்லாம் இல்ல எனக்கு எதுவும் சரியில்லையோன்னு தோணுதுன்னு சொல்ல, அதுக்கு அயனோவும் நீ போய் சொல்ற உனக்கு அது பிடிக்கல என்கிட்ட சொல்லுன்னு அதை பத்தி மிட்சுகோ கிட்ட கேட்க, மிட்சுகோவும் அதெல்லாம் இல்லன்னு திரும்ப திரும்ப சொல்றா. ஆனா அது எதையுமே அயானா கேட்காம அது நல்லா இல்ல உனக்கு நான் சமைச்சது பிடிக்கல நாம இனிமே ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுன்னு சொல்ல, அப்ப அந்த உருவம் அயானாவ அதோட வாயால முழுங்கிடுது. அதை பார்த்ததும் மிட்சுகோ பதறி அடிச்சிட்டு வீட்டுல இருந்து வெளியே ஓடி வந்துடுறான். அங்க அயோனோ வீட்டுல இருந்து அந்த உருவத்தோட நிழல் மொத்த ஊரையுமே இருட்டாக்க, அதை பார்த்து மிட்சுகோ பயத்துல கத்த, இதோட இந்த எபிசோட் முடியுது. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல இருந்து உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.